அனாமிகா என்ன பண்ணுறாங்க, ஓ சாவி கிடச்சிடுச்சா அப்படின்றாங்க. ஆமாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதை வச்சு வந்து அவளை இந்த வீட்டை விட்டு போக செய்யணும் அப்படின்னோடனே, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா எனக்கே ஒரு ஐடியா இருக்குன்னு அனாமிகா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் நீங்கள் போய் எப்படியாவது வந்து அவள் செலவுக்கு வந்து இந்த மாதம் கொடுத்துருப்பாங்க பணத்தை அவகிட்ட, அந்த பணத்தில் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு. எல்லா பணத்தையும் எடுத்துருவா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு 2 லட்சம் மட்டும் எடுத்துக்கங்க, மீதி காசை வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்காக நீ கம்மியாக எடுக்க சொல்கிற, அப்போ தான் மகா மேலே பழி விழும், நம்ம மொத்தமாக எடுத்துட்டா இது திருட்டு போன மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் மகா மேலே பழி விழாது அப்படின்னோடனே, ஐயோ நான் தான் கேடின்னு நினச்சேன், என்னோட பயங்கர கேடியாக இருக்கே நீ, உண்மையிலேயே உன்னை பார்த்தா பெருமையாக இருக்க அனாமிகா, சரி வாயில் சொல்லாதீங்க, முதல்ல போய் பணத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே உடனே வந்து யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, சித்ரா வந்து நம்ம மகாவோட ரூமுக்கு போகிறாங்க. அப்பா மகா போயிட்டு அது வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் 5 லட்சம் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 லட்சம் அதை எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்குது மகா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வராங்க. இங்கே வந்து கொடுக்குறாங்க, இந்த 2 லட்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இல்லை இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்றாங்க. இல்லை நம்ம இப்போ பாதி பாதி எடுத்துக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, மகா வந்து அனுபவிக்கணும் நிறைய, அதுதான் எனக்கு முக்கியம், மகாவை பழி வாங்குறது தான் எனக்கு முக்கியம்ன்றாங்க. எப்படி ஒரு ஆசை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஓகே எனக்கும் நிறைய செலவு இருக்குது, இந்த பணத்தை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க சித்ரா. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, சரி அந்த சாவியை கொடுங்க அப்படின்னு. எதுக்கு சாவி கொடுங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த சாவியை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் நேராக வந்து நம்ம ராஜலட்சுமி கிட்ட சாவியை கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் வந்து பொறுப்பான மருமகன் சொன்னீங்களே மகாவை, இங்கே பாருங்கள் சாவியை கீழே போட்டு வச்சுருக்கா, கீழே கடந்து நான் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னோடனே, மகா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, எப்படி கீழே விடும் அப்படின்னோடனே, பாருங்கள் எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து கூட சேர்ந்து காயத்ரியும் பேசுகிறாங்க. இங்கே பாரு, எடுத்தோன்னே மகாவை பற்றி பேசாது, அது எப்படி மிஸ் பண்ணான்னு தெரியல, சரி மிஸ் பண்ணிட்டாளா அதோட விடுங்க, அதான் கிடச்சிச்சில சாவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்து ராகவன் வந்து கேஷ் கேட்டு அனுப்பிச்சிருக்காரு. என்ன வேணும் அப்படின்னோடனே, இல்லை 5 லட்சம் கேட்குறாரு டெபாசிட் பண்ண அப்படின்னோடனே, ஓ அப்படியா, செலவுக்கு 5 லட்சம் கொடுத்தாரு, அது இருக்குது நான் அதை கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணால் அதில் 3 லட்சம் தான் இருக்குது, 2 லட்சம் காணும். எப்படி காசு குறையுது, மகா எதுக்காவது கொடுத்துருப்பாளா, நம்மக்கிட்ட சொல்லாமல் கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வராங்க. இதில் 3 லட்சம் இருக்குது, 2 லட்சம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. எனக்கா 5 லட்சம் நேற்று தானே கொடுத்தீங்க மகா கிட்ட, இப்போ எப்படி 3 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுதான் தெரியல, மகா வந்தால் தான் தெரியும், அது எப்படிக்கா உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இப்படிலாம் பண்ணுவாவ அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. இப்போ என்ன ஆச்சு, மகா தானே எடுத்திருக்கா, எதுக்காவது முக்கியமான செலவு இருந்திருக்கோ எடுத்திருக்கா, அது கரெக்டு தான், இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்தா சொல்ல வேணாவா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சூர்யா வந்து மகாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய திங்ஸ்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க 2 பேருமே. அடுத்து வந்து மகாவை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க அம்மா வீட்டில் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை எங்களுக்கு அந்த கிஃப்ட்டெல்லாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு சூர்யா, ஜாலியாக இருக்காங்க. உடனே வந்து சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லை நான் மகாவை அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே, எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு அவள் எதுக்காக போனான்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த காசு எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கறதுக்கு தான் போயிருக்கா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க ராஜலட்சுமி. மகா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, யாரோட பணத்துக்கும் அவள் ஆசைப்பட்டதே கிடையாது, இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு எதுவுமே காசு கொடுத்ததே கிடையாது, தேவையில்லாமல் அவள் மேலே சந்தேகப்பட்ட, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, மகா வந்தால் என்ன விஷயம் நான் கேட்குறேன், அதுக்காக அவளை பற்றி தப்பாக பேசினேன், அப்புறம் அவளை தான் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ராஜலட்சுமி. பார்க்க தானே போகிறான், அந்த மகாவை அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மகா வந்தால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனாமிகாவும் வந்து சித்ராவும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே உடனே கேட்குறாங்க இந்த காசை பற்றி. உடனே மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. மகா அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, அவள் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, அப்படியே எடுத்திருந்தா என்ன தப்பு இருக்குது, அவள் இந்த வீட்டு மருமகன் தானே, அவள் காசு இருக்க நிறைய வந்து அவளுக்கு உரிமை இருக்குது, நான் எவ்வளோ காசு பீரோவில் வச்சுட்டு அவகிட்ட எடுத்துக்க சொல்கிறேன், ஆனால் ₹1 கூட அவள் எடுத்ததில்லை, ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுறாரு அவங்க சித்தியை. பார்த்தீங்களாக்கா எப்படி பேசுகிறான் சூர்யான்னு சொல்லிட்டு, எல்லாம் மகாவோட ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்படிலாம் பேசாதீங்கன்றாங்க மகா. அப்போ காசுங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து கரெக்டாக ஐஸ்வர்யா அந்த என்ட்ரி ஆகிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, காசு என்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லு மகா, எனக்கு தானே வந்து வீட்டில் கொடுத்துட்டு போனேன், இங்கே இருக்கவங்களுக்கு யாராவது செலவுனா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இருங்க நான் போய் காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து ஒன்றுமே புரியல சித்ராவுக்கும் அனாமிகாவுக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, மகா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு மகா, இல்லைனா உன்னை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. மகா நல்லது தான் பண்ணா, அவள் மேலே எந்த தப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி எல்லாரையும் திட்டிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து அனாமிகாவுக்கும் சித்ராவுக்கும் செம்ம கடுப்பாக இருக்குது. உடனே சித்ரா வந்து பீரோவில் போய் காசு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா காணவே காணோம். என்ன காசு தேடுறீங்களா, ஐயோ நான் 5 லட்சம் வச்சேனே காணுமே அப்படின்னோடனே, எல்லாம் பெனால்ட்டியோட 5 லட்சம் எடுத்திருக்கேன், 2 லட்சம் என் தங்கச்சியை மேலே பழி போட்டிங்க, 3 லட்சம் பெனால்ட்டி உங்களுக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க.